இந்த உலகத்துல ரொம்ப கொடுமையான விஷயம் எது தெரியுமா? வெளியே தெரியாத காயம்தான். ஒரு கத்தியால வெட்டுனா கூட ரத்தம் வரும், அப்புறம் தழும்ப ஆறிடும். ஆனா இந்த மனசு உடையிறப்போ வர்ற வலி இருக்கே, அது மனுஷனை உயிரோட இருக்கும்போதே சாகடிக்கும். ஏன் இவ்வளோ வலிக்குது? நாம ஒன்றும் இரும்பு கம்பி இல்லையே, ரத்தமும் சதயமா இருக்கிற மனுஷங்க தானே. ஒருத்தரை நாம ரொம்ப நம்புறோம், அவங்க தான் உலகம்னு நினைக்கிறோம். நம்மளோட எல்லா சந்தோஷத்தையும் அவங்க காலடியில் கொண்டு போய் வைக்கிறோம். ஆனால் அவங்க அந்த நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சிட்டு போகும்போது அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றிடம் உண்டாகுது. அந்த வெற்றிடத்தில் வர்றது தான் இந்த நரக வேதனை. கண்ணன் பகவத்கீதையில் ஒரு இடத்துல சொல்லுவார், மனுஷன் எப்போ அழறான்னா அவன் எதை தன்னுடையதுன்னு நினைக்கிறானோ அது அவனை விட்டு போகும்போது தான். இங்கே எதுவுமே நிரந்தரம் இல்லைங்கிறது தான் பெரிய உண்மை. ஆனால் நம்ம மனசு அதை ஏற்றுக்க மாட்டேங்குது. ஒரு அழகான கண்ணாடி டம்ளர் கை தவறி விழுந்தா எப்படி சிதறுமோ அப்படி தான் நம்ம மனசும் சிதறி போயிருக்கு. இந்த வலிக்கு காரணம் மற்றவங்க செஞ்ச துரோகம் மட்டும் இல்லை, நாம் அவங்க மேலே வச்ச அளவுக்கு அதிகமான எதிர்பார்ப்பு தான். ஒரு செடியை நட்டு வச்சு அது நாளைக்கே பூ பூக்கணும்னு நாம் அடம் பிடிக்க முடியாது. ஆனால் மனுஷங்க விஷயத்தில் நாம் அதைத்தான் பண்ணுறோம். நான் அவங்களுக்கு இவ்வளவு செஞ்சேனே, அவங்க எனக்கு ஏன் இதை செய்யலை அப்படிங்கிற கேள்வி தான் நம்ம நெஞ்சில் நெருப்பாக எரியுது. கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து சொல்கிறாரு, அசோச்சியானன் அன்வசோச்சஸ்துவம் பிரக்ஞாவாதாம்ஸ்ச பாஷசே. அதாவது வருத்தப்படக்கூடாத விஷயத்துக்காக நீ வருத்தப்படுற, ஆனால் பேசுறது என்னவோ பெரிய அறிவாளி மாதிரி பேசுகிறேன்னு சொல்கிறாரு. நம்ம நிலைமையும் அதுதான். ஒரு உறவு முடிஞ்சு போச்சுன்னா அது முடிஞ்சு போச்சுன்னு அறிவு சொல்லுது. ஆனால் மனசு பழைய நினைவுகளை தோண்டி தோண்டி எடுத்து அந்த ரணத்தில் உப்பை தடவுது. ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னா, நாம் நம்மளோட அடையாளத்தையே அந்த நபர்கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க இல்லாமல் நான் யாரு, அவங்க இல்லாமல் என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்படிங்கிற பயம்தான் இந்த வலியை இன்னும் அதிகப்படுத்துது. இந்த வலி ஒரு பாடம், ஆனால் அந்த பாடத்தை படிக்கிறதுக்குள்ள உயிர் போயிட்டு வந்துடுது. ராத்திரி முழுக்க தூக்கம் வராமல் கண்ணில் தண்ணி ததும்பி நிற்கிற அந்த நேரத்தில் நமக்கு யாரும் தேவையில்லைன்னு தோணும். ஆனால் அதே நேரத்தில் யாராவது ஒருத்தர் வந்து நான் இருக்கேன்னு சொல்ல மாட்டாங்களான்னு மனசு ஏங்கும். இந்த முரண்பாடு தான் மனசு உடையிறதோட முதல் கட்டம். நாம் நேசித்தவங்க நமக்காக இல்லைன்னு தெரியும் போது வர்ற அந்த தவிப்பு ஒரு ஆழமான கடலுக்குள்ள மூழ்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒன்று கவனிங்க, கடல் அடியில் போனாதான் முத்தெடுக்க முடியும். இந்த வலியும் அப்படிப்பட்டது தான். உங்களை நீங்களே செதுக்கிக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு வழி இது. உங்கள் மனசுக்குள்ள 1000 கேள்விகள் இருக்கலாம். ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, நான் என்ன பாவம் செஞ்சேன், எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்குது, எனக்கு மட்டும் ஏன் ஏமாற்றம். இந்த தவிப்பு இருக்கு பாருங்க, இதுதான் உங்களை ஆன்மீக தேடலுக்குள்ள தள்ளப்போகுது. கண்ணன் சும்மா ஒன்றும் கீதையை சொல்லலை. ஒருத்தன் தன் மொத்த நம்பிக்கையையும் இழந்து தேர்தட்டில் வில்லையும் அம்பையும் போட்டுட்டு என்னால் முடியலப்பான்னு உட்கார்ந்தப்போதான் ஞானம் பிறந்துச்சு. உங்கள் மனசு உடைஞ்சு போயிருக்கிறது சாபமே இல்லை, அது ஒரு புது ஆரம்பம். நீங்கள் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்க போகிற ஒரு கதவு தான் இது. மனுஷனோட மனசுங்கிறது ஒரு விசித்திரமான மண்பாண்டம் மாதிரி. அது உடையத்தான் உள்ளே இருக்கிற அந்த ஆத்மா வெளியே தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் செதுக்கப்படாத கல்லாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் வலிக்காது. ஆனால் ஒரு சிலையாக மாறணும்னா உளியடி வாங்கித்தான் ஆகணும். இப்போ நீங்கள் வாங்குற இந்த மன உளைச்சல் அந்த உளியடி தான். இந்த வலியை தாங்கிக்க கற்றுக்கிட்டா நீங்கள் ஒரு பெரிய ஞானியாக மாறிடுவீங்க. வலியை வெறுக்காதீங்க, அதை ஏற்றுக்கோங்க. அந்த வலி உங்களுக்கு சொல்ல வர்ற செய்தி என்னன்னு கவனிங்க. உங்கள் மனசு ஏன் இவ்வளவு வலிக்குதுன்னா, நீங்கள் இவ்வளவு நாளாக ஒரு பொய்யான பிம்பத்தை நிஜம்னு நினச்சிட்டு இருந்தீங்க. அந்த பொய் உடையிறப்போ வர்ற சத்தம் தான் இந்த வலி. நிஜம் எப்பவும் நிதானமாக தான் வரும். இப்போ உங்கள் முன்னாடி இருக்கிற இந்த வலி தான் உங்களை உண்மையை நோக்கி தள்ள போகிற முதல் படி. நம்ம ஊரில் எல்லாரும் அன்பை பற்றி பெருசாக பேசுவாங்க. ஆனால் நாம் வச்சிருக்கிறது நிஜமாவே அன்பா இல்லை வெறும் பற்றான்னு யோசிச்சிருக்கோமா? கிருஷ்ணர் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அன்பு விடுதலை கொடுக்கும், ஆனால் பற்று உங்களை சிறை வைக்கும். நாம் ஒருத்தரை நேசிக்கிறோன்னு சொல்கிறப்போ உண்மையிலேயே நாம் அவங்க மேலே அன்பு வச்சிருக்கோமா, இல்லை அவங்க நம்ம கூடவே இருக்கணும், நாம் சொல்கிறத கேட்கணும்னு ஆசைப்படுறோமா? இதுதான் இந்த இடத்துல பெரிய கேள்வி. பற்றுங்கிறது ஒரு விலங்கு மாதிரி. அது நம்மையும் கட்டும், மற்றவங்களையும் கட்டும். கண்ணன் கீதையில சொல்றாரு, தியாயத்தோ விஷயான் பும்சக சங்கஸ்தே சுப ஜாயத்தே. அதாவது ஒரு விஷயத்தையே நீ நினச்சிக்கிட்டு இருந்தா அது மேலே உனக்கு ஒரு பிணைப்பு உண்டாகும். அந்த பிணைப்பு தான் ஆசையா மாறுது. ஆசை கிடைக்காதப்போ கோபம் வருது. கோபம் வரும்போது அறிவு மழுங்கி போகுது. இப்போ பாருங்க, உங்க மனசு உடைய காரணம் அன்பு இல்லை, அந்த பற்று தான்.
ஒரு பறவை உங்க வீட்டு ஜன்னல்ல வந்து உட்காருதுன்னு வச்சுப்போம். அது பாடுற பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த பறவை அங்கேயே இருக்கணும்னு நீங்க ஒரு கூண்டுல பிடிச்சு வச்சா அதுக்கு பேர் அன்பு இல்ல, அது வெறும் பற்று. ஆனா அந்த பறவை எங்க போனாலும் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சு அதை ரசிச்சிங்கன்னா அதுதான் அன்பு. நாம ஒரு உறவுல இருக்கும்போது அவங்க எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஒரு கோடு கிழிக்கிறோம். அந்த கோட்டை அவங்க தாண்டும் போது நமக்கு வலிக்குது. இங்கே தான் நாம தப்பு பண்றோம். அன்புங்கிறது மல்லிகைப்பூ மாதிரி, அது அதோட வாசத்தை எல்லாருக்கும் கொடுக்கும். ஆனா நாம என்ன பண்றோம்னா அந்த பூவை நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு வாசம் வரலையேன்னு அழுறோம். பற்று இருந்தா அங்க கண்டிப்பா பொறாமை இருக்கும், சந்தேகம் இருக்கும், பயம் இருக்கும். எப்போ ஒருத்தரை இழந்துருவோமோங்கிற பயம் வருதோ அங்கேயே அன்பு செத்து போச்சுன்னு அர்த்தம். நிஜமான அன்பு எதையும் எதிர்பார்க்காது. கிருஷ்ணர் ராதை மேல வச்சிருந்த அன்புல எந்த கட்டுப்பாடும் இல்ல. அவர் மதுராவுக்கு போகும்போது ராதையை தடுத்து நிறுத்தல. ராதையும் அவர் காலை பிடிச்சிக்கிட்டு அழல. ஏன்னா அவங்க 2 பேருக்கும் இடையில இருந்தது ஆத்மார்த்தமான அன்பு. ஆனா நாம இங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போடுறோம். ஏன் எனக்கு ஃபோன் பண்ணல, ஏன் மத்தவங்க கூட சிரிச்சு பேசுற, என்னை விட உனக்கு அவங்க தான் முக்கியமா? இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் அன்பால வர்றதில்ல, பாதுகாப்பற்ற தன்மையால வர்றது. இந்த உலகத்துல எதுவும் யாருக்கும் சொந்தம் இல்ல. நாம இந்த பூமிக்கு வரும்போது எதையும் கொண்டு வரல, போகும்போது எதையும் கொண்டு போக போறதில்ல. அப்படி இருக்கும்போது ஒரு மனுஷனை மட்டும் எப்படி நமக்கான சொத்துன்னு நினைக்க முடியும்? பற்றுங்கிறது ஒரு மாயை. ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம்ல, அதே மாதிரி தான் ஒரு உறவை நிரந்தரம்னு நினைச்சு ஏமாறுறோம். கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்றாரு, கடமையை செய், ஆனா பலன் மேல பற்று வைக்காத. இது காதலுக்கும் நட்புக்கும் கூட பொருந்தும். நீ நேசிக்கிறியா, நேசிச்சுக்கிட்டே இரு, ஆனா அவங்க உனக்கு திரும்ப என்ன கொடுக்கணும்னு கணக்கு போடாத. பற்று குறையும் போது தான் நம்ம மனசு நிம்மதியா இருக்கும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ஒரு விலையுயர்ந்த கார் வச்சிருக்காரு. யாராவது அந்த கார்ல ஒரு சின்ன கீறல் போட்டா கூட அவருக்கு துடிச்சு போயிடும். ஏன்னா அவர் அந்த கார் மேல பற்று வச்சிருக்காரு. அதே கார் ஒரு ஷோரூம்ல நிக்கும்போது யாராவது கீறல் போட்டா அவருக்கு வலிக்காது. ஏன்னா அங்க உரிமை கொண்டாடுற உணர்வு இல்ல. அதே மாதிரி தான் உறவுகளும். நாம மத்தவங்கள நம்மோட சொத்தா நினைக்கிற வரைக்கும் அவங்க செய்யற சின்ன தப்பு கூட நம்ம காயப்படுத்தும். ஆனா அன்பு அப்படி இல்ல. அன்புங்கிறது கங்கையாறு மாதிரி. அது ஓடிக்கிட்டே இருக்கும். அதுல யாராவது குளிச்சாலும், யாராவது அழுக்க கொட்டினாலும் அது தன் தன்மையை மாத்திக்காது. நீங்க ஒருத்தரை உண்மையா அன்பு செய்றீங்கன்னா அவங்க உங்களை விட்டு போனாலும் அவங்க நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பீங்க. ஒருவேளை அவங்க போனதுக்கு அப்புறம் நீங்க வெறுப்பை கொட்டுறீங்கன்னா நீங்க இதுவரைக்கும் வச்சிருந்தது அன்பு இல்ல, வெறும் சுயநலம் கலந்த ஒரு பற்று தான். அந்த பற்று தான் இப்போ உங்க மனசை உடைச்சு போட்டிருக்கு. மனசை உடையிறது நல்லதுன்னு நான் ஏன் சொல்றேன்னா, உடைஞ்சாதான் உள்ள இருக்கிற அழுக்கு வெளியே வரும். அந்த அழுக்கு தான் இந்த உரிமை கொண்டாடுற குணம். பற்று இல்லாத அன்பு தான் இறைத்தன்மை. கிருஷ்ணர் கோபிகைகள் கூட ஆடினாரு, பாடினாரு, ஆனா எப்பவும் தனிச்சு தான் இருந்தாரு. அவர் யாருக்கும் அடிமையாகல, யாரையும் தனக்கு அடிமையாக்கவும் இல்லை. நாமளும் அப்படிதான் இருக்கணும். அன்பை கொடுக்க கத்துக்கோங்க, ஆனா மற்றவங்கள உங்க கைக்குள்ள வச்சுக்க நினைக்காதீங்க. எப்போ நீங்க பிடிய தளர்றீங்களோ அப்பவே பாதி வலி குறைஞ்சிடும். நம்ம வாழ்க்கையில வர்ற எல்லா பிரச்சனைக்கும் ஆணி வேர் இந்த ஒரே ஒரு வார்த்தை தான், எதிர்பார்ப்பு. நாம ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்யறோம்னு வச்சுப்போம். உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு கணக்கு போடுவோம். நான் இப்போ இவங்களுக்கு உதவுறேன், நாளைக்கு எனக்கு ஒரு கஷ்டம்னா இவங்க வருவாங்கன்னு. ஆனா நிஜத்துல அப்படி நடக்கிறதில்ல. அந்த ஏமாற்றம் தான் நம்ம கொல்லுது. கிருஷ்ணரோட பகவத்கீதையில் இருக்கிற அந்த ஒரு ஸ்லோகம் உலகத்துக்கே தெரிஞ்சது. கர்மண்யே வாதிகாரஸ்தே மா பலேஷு கதாசனா. உனக்கு கடமையை செய்ய மட்டும்தான் உரிமை இருக்கு, அதோட பலன் மேல உனக்கு அதிகாரமே இல்லை. இது கேட்கறதுக்கு வேதாந்த மாதிரி இருக்கும். ஆனா இதுதான் சுத்தமான லோக்கல் லாஜிக். ஒரு கடைக்காரர்கிட்ட போறீங்க, காசு கொடுக்குறீங்க, பொருள் வாங்குறீங்க. இது ஒரு வியாபாரம். இங்க ஏமாற்றத்துக்கு வேலையே இல்லை. ஆனா உறவுகளில் நாம என்ன பண்றோம்னா, அன்பை கொடுத்துட்டு அங்கீகாரம் எதிர்பார்க்குறோம், நேரத்தை கொடுத்துட்டு நன்றியை எதிர்பார்க்குறோம். இதுதான் துன்பத்தோட ஆரம்பம். ஒரு மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் விழுதுன்னு வச்சுப்போம். அது கீழே விழணுமா மேலே போகணுமான்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா அது புவியீர்ப்பு விதியோட வேலை. அதே மாதிரி மற்றவங்க எப்படி நடந்துக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு முட்டாள்தனம். அவங்க சுபாவம் எப்படி இருக்கோ அப்படி தான் அவங்க நடந்துப்பாங்க. நீங்கள் ஒருத்தரை உயிருக்கு உயிராக நேசிச்சிருக்கலாம், ஆனால் அவங்க உங்களை உதாசீனப்படுத்தலாம். ஏன்னா அவங்க மனசில் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கலாம். இங்கே நீங்கள் அவங்க மேலே தப்பு சொல்கிறத விட அவங்க எனக்கு இதையெல்லாம் பண்ணணும்னு நீங்கள் மனக்கோட்டை கட்டுனீங்க பாருங்க, அங்கே தான் நீங்கள் தோற்று போயிட்டீங்க. எதிர்பார்ப்பு இல்லாத இடத்துல ஏமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒருத்தர் உங்களுக்கு துரோகம் பண்ணுறாருன்னா அது அவரோட குணம்.
ஆனா அந்த துரோகத்தை நினைச்சு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்கன்னா அது உங்களோட பலவீனம். ஏன் எதிர்பார்க்குறோம்? ஏன்னா நமக்குள்ள ஒரு குறை இருக்கு. அந்த பயத்தை, அந்த பலவீனத்தை மற்றவங்க மூலமா ஈடுகட்ட நினைக்கிறோம். இவங்க என் கூட இருந்தா நான் முழுமையா இருப்பேன்னு நினைக்கிறதே தப்பு. நீங்க பிறக்கும்போதே ஒரு தனி ஆத்மாவா தான் பிறந்தீங்க. நீங்க ஒரு முழுமையான மனுஷன். உங்களை நிறைவு செய்ய வெளியே இருந்து ஒரு ஆள் தேவைப்படுறாங்கன்னு நினைச்சிங்கன்னா உங்களோட நிம்மதி சாவி மற்றவங்க கையில் இருக்குன்னு அர்த்தம். அவங்க சிரிச்சா நீங்க சிரிப்பீங்க, அவங்க முறைச்சா நீங்க அழுவீங்க. இதுக்கு பேர் வாழ்க்கையா? இது ஒரு அடிமைத்தனம் இல்லையா? கிருஷ்ணர் சொல்றாரு, உன்னோட சந்தோஷத்துக்கு நீயே தான் காரணம். எப்போ நீங்க வெளியே தேடுறீங்களோ அப்போ நீங்க ஏமாந்து போயிடுவீங்க. ஒரு பிச்சைக்காரங்கிட்ட போய் கோடிக்கணக்கான பணத்தை எதிர்பார்க்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் அன்பு இல்லாத ஒருத்தர்கிட்ட போயிட்டு நீங்கள் அன்பை எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கக்கிட்ட எது இருக்கோ அதை தான் அவங்க கொடுப்பாங்க. கசப்பான வேப்பம்பழங்கிட்ட போயிட்டு இனிப்பை எதிர்பார்த்தா தப்பு யாருது? பழத்தோடதா இல்லை உங்களோடதா? நம்ம வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்கள் எல்லாம் நமக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்குது. யாரையும் நம்பாதேன்னு நான் சொல்ல வரல, ஆனால் யாரையும் உன்னோட நிம்மதிக்கு ஆதாரமாக வச்சுக்காதேன்னு தான் சொல்கிறேன். எதிர்பார்ப்புங்கிறது ஒரு போதை மருந்து மாதிரி. அது ஆரம்பத்தில் நல்லா இருக்கும், ஆனால் போக போக உங்களை அழிச்சிடும். நீங்கள் யாருக்காவது ஒன்று செய்யணும்னு தோணுதா? செய்யுங்க. அதை அங்கேயே மறந்துடுங்க. அவங்க திரும்ப செய்வாங்கன்னு நினச்சிங்கன்னா அங்கே அன்பு செத்து போய் வியாபாரம் வந்துடும். இன்னைக்கு உங்கள் மனசு உடைஞ்சு கிடக்கிறதுக்கு காரணம் நீங்கள் அடுக்கடுக்காக வச்சுருந்த அந்த எதிர்பார்ப்பு கோபுரங்கள் சரிஞ்சது தான். அந்த துகள்களை பார்த்து அழாதீங்க. பரவாயில்ல, இனிமேல் நான் யார்கிட்டையும் எதுவும் எதிர்பார்க்க மாட்டேன்னு ஒரு உறுதியோட எந்து நில்லுங்க. எதிர்பார்ப்பு இல்லாத மனுஷன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். அவனுக்கு இழப்புங்கிறதே கிடையாது. ஏன்னா அவன் எதையும் வச்சுக்கல. அவன் மனசு ஒரு கண்ணாடி மாதிரி. எது முன்னாடி வருதோ அதை காட்டும். அது போனதுக்கப்புறம் பழையபடியே தெளிவாக இருக்கும். இந்த நிமிஷத்துலேருந்து ஒரு விஷயத்தை மனசில் வச்சுக்கோங்க. மற்றவங்க கொடுக்குற அன்பும் மரியாதையும் ஒரு போனஸ் மாதிரி. கிடைச்சா சந்தோஷம், கிடைக்காட்டி வருத்தம் இல்லை. உங்களோட சந்தோஷம் உங்களோட வேலை, உங்களோட சாதனை, உங்களோட ஆன்மீகம் இதில் தான் இருக்கணும். எப்போ நீங்கள் வெளியே சார்ந்திருக்கிறத நிறுத்துறீங்களோ அப்போவே நீங்கள் கிருஷ்ணரோட பாதையில் நடக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். பலன் மேலே ஆசைப்படாதீங்க, வேலையை மட்டும் பாருங்க. அதுதான் நிம்மதிக்கான ஒரே வழி. மனசு உடையும் போது நாம செய்யற முதல் தப்பு என்ன தெரியுமா? கண்ணாடியில தெரியிற நம்ம முகத்தை பார்த்து நமக்கே பிடிக்காம போறது தான். அவங்களுக்கு பிடிக்காத அளவுக்கு நான் அப்படி என்ன பண்ணிட்டேன்? நான் பார்க்க அழகா இல்லையா? என்கிட்ட ஏதோ குறை இருக்கு, அதான் அவங்க போயிட்டாங்க. இப்படிதான் நம்ம மனசுக்குள்ள ஒரு குரல் கேட்கும். இந்த தாழ்வு மனப்பான்மை இருக்கு பாருங்க, இதுதான் நம்மளோட சுயமரியாதையை அரிக்கிற பெரிய கரையான். கிருஷ்ணர் கீதையில ஒரு இடத்துல மிக தெளிவா சொல்வாரு, உத்தரேதாத்மனாத்மானம் நாத்மானன் அவசாதையேத். அதாவது உன்னை உன்னாலேயே உயர்த்திக்கொள், உன்னை நீயே தாழ்த்தி கொள்ளாதேன்னு அர்த்தம். ஆனா நாம என்ன பண்றோம்? ஒருத்தர் நம்மளை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா உடனே நாம ஒன்னுத்துக்கும் உதவாதவங்கன்னு நமக்கே ஒரு முத்திரை குத்திக்கிறோம். நம்மளோட சந்தோஷத்தையும் கௌரவத்தையும் இன்னொருத்தரோட கையில அடகு வச்சிடுறோம். அவங்க ஒரு வார்த்தை திட்டினா உடனே உடஞ்சு போறதும், அவங்க ஒரு மெசேஜ் பண்ணா வானத்துல பறக்கிறதும் இதுக்கு பேர் தான் பலவீனம். ஒரு மனுஷனோட மதிப்புங்கிறது மற்றவங்க கொடுக்குற சர்டிஃபிகேட்ல இல்லை. ஆனா நாம நம்மளோட மொத்த மதிப்பையும் மற்றவங்க கண்ணில் தேடுறோம். நீங்க ஒரு தங்க மோதிரம்னு வச்சுப்போம். அந்த மோதிரம் ஒரு அழுக்கு குப்பையில விழுந்தாலும் அதோட மதிப்பு குறையுமா? குறையாது. அது தங்கம்தான். ஆனா நாம என்ன நினைக்கிறோம்னா அந்த அழுக்கு தான் நம்மளோட அடையாளம்னு நம்பிடுறோம். மற்றவங்க உங்களை மதிக்கலைங்கிறதுக்காக நீங்க மதிப்பற்றவங்களாகிட மாட்டீங்க. அவங்களுக்கு உங்களோட தரம் என்னன்னு தெரியல, அவ்வளோதான் விஷயம். ஒரு வைரத்தை எடுத்துட்டு போய் காய்கறி விற்கிறவங்கிட்ட கொடுத்தா அவன் அதை ஒரு சாதாரண கல்லுன்னு நினைச்சு ஓரமா போடுவான். அதுக்கு அந்த வைரமா வருத்தப்படணும், இல்ல அந்த மனுஷனோட அறியாமையை நினைச்சு சிரிக்கணும். கிருஷ்ணர் சொல்றாரு, நீ இந்த உலகத்துக்கு தேவையானவன். அதனால தான் இறைவன் உன்னை படைச்சிருக்கான். இங்க இருக்கிற ஒவ்வொரு புல்லுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு, ஒவ்வொரு எறும்புக்கும் ஒரு வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷன் உங்களை உதாசீனப்படுத்திட்டாங்கிறதுக்காக நீங்க ஏன் அழணும்? உங்க சுயமரியாதைங்கிறது ஒருத்தரோட விருப்பத்தை பொறுத்ததில்லை, அது உங்களோட ஆன்மா சம்பந்தப்பட்டது. நாம என்ன பண்றோம்னா அந்த உறவுக்காக நம்மளோட கொள்கைகளை விட்டு கொடுக்குறோம், நம்மளோட நேரத்தை விட்டு கொடுக்குறோம், கடைசியில நம்மளோட அடையாளத்தையே தொலைச்சிடுறோம். அவங்களுக்காகவே வாழறோன்னு நினைச்சுக்கிட்டு நமக்காக வாழ மறந்துடுறோம். எப்போ ஒருத்தர் உங்களை மதிக்கலையோ அப்பவே அந்த இடத்த விட்டு நகர்றது தான் புத்திசாலித்தனம். ஆனா நாம அங்கேயே நின்னுட்டு என்ன மதி, என்ன நேசின்னு பிச்சை எடுக்கிறோம். அன்பு எப்ப பிச்சை எடுக்கிற நிலைக்கு வருதோ அப்பவே அங்க மரியாதை செத்து போச்சு. கண்ணன் அர்ஜுனன் கிட்ட ஒரு தத்துவம் சொல்வாரு, மரியாதை இல்லாத இடத்துல இருக்கிறத விட சாவு மேலானது.
அதுக்காக உயிரை விடணும்னு அர்த்தம் இல்லை, அந்த உறவை சாகடிக்கணும்னு அர்த்தம். உங்களை நீங்களே நேசிக்காத வரைக்கும் இந்த உலகத்தில் யாரும் உங்களை நேசிக்க மாட்டாங்க. உங்க மேல உங்களுக்கு ஒரு பெருமை இருக்கணும். நான் நல்லவன், நான் உண்மையானவன், நான் நேர்மையா இருந்தேன் அப்படிங்கிற அந்த திமிர் இருக்கணும். அந்த திமிர் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். மற்றவங்க முன்னாடி மண்டியிட்டு அழறதுனால உங்களுக்கு போலித்தனமான ஆறுதல் கிடைக்குமே தவிர தொலைஞ்சு போன மரியாதை கிடைக்காது. உடஞ்சு போயிருக்கிறது மனசு தான், உங்க முதுகுத்தண்டு இல்லை. நிமிந்து நில்லுங்க. உங்களை இழந்தது அவங்களுக்கு தான் நஷ்டமே தவிர உங்களுக்கு இல்லை. ஏன்னா நீங்க ஒரு பொய்யான மனுஷனை இழந்திருக்கீங்க, ஆனா அவங்க ஒரு உண்மையான அன்பை இழந்திருக்காங்க. சுயமரியாதைங்கிறது மற்றவங்கள மதிக்காம இருக்கிறது இல்லை, அது உங்களோட எல்லைகளை சரியா வச்சுக்கிறது. இத பாரு, இது வரைக்கும் தான் நீ வரலாம், இதுக்கு மேல நீ என்னை காயப்படுத்த முடியாது அப்படின்னு ஒரு கோடு கிழிக்கிறது தான் கெத்து. கிருஷ்ணர் எத்தனை பேருக்கு முன்னாடி தூது போனாரு, எத்தனை பேருக்கு தேரோட்டினாரு. ஆனா ஒரு இடத்துல கூட அவர் தன் சுயமரியாதையை விட்டு கொடுக்கல. அவர் எளிமையா இருந்தாரு, ஆனா ஒருபோதும் தாழ்ந்து போகல. நீங்க யாருன்னு நீங்க முதல்ல முடிவு பண்ணுங்க. மற்றவங்க சொல்றத கேட்டு உங்க உருவத்தையோ குணத்தையோ மாத்திக்காதீங்க. இப்போ உங்களுக்கு வர்ற இந்த வலி இருக்குதே, இது உங்களோட ஈகோவா கூட இருக்கலாம். என்னை எப்படி அவங்க வேண்டான்னு சொல்லலாம் அப்படிங்கிற ஈகோ. அந்த ஈகோவை விடுங்க, ஆனா சுயமரியாதையை விடாதீங்க. ஈகோங்கிறது வெளியே தெரிகிற ஒரு வேஷம், சுயமரியாதைங்கிறது உள்ளே இருக்கிற ஒரு பலம். உங்களை நீங்களே தாழ்த்திக்கிற அந்த பழக்கத்தை இன்னைக்கூட நிறுத்துங்க. கண்ணன் சொன்ன மாதிரி உன்னோட ஆத்மாதான் உனக்கு துணையும் உனக்கு பகையும். நீயே உனக்கு பகைவனா இருக்காத, உன்னை நீயே நேசிக்க ஆரம்பி. நமக்கு ஒரு பெரிய குழப்பம் எப்பவும் உண்டு. ஒருத்தரை விட்டு விலகணும்னா அவங்கள வெறுக்கணும்னு நாம நினைக்கிறோம். ஆனா கிருஷ்ணர் சொல்ற ரகசியமே வேற. வெறுப்புங்கிறது அன்பை விட ஒரு மோசமான பற்று. நீங்க ஒருத்தரை வெறுக்கிறீங்கன்னா இன்னும் அதிகமா அவங்கள பத்தி தான் சிந்திப்பீங்க. அவங்க என்ன பண்றாங்க, யாரோட இருக்காங்கன்னு நோட்டம் விடுவீங்க. இதுக்கு பேரு விலகிறதில்ல, இதுவும் ஒரு வகையான சிக்கல் தான். கிருஷ்ணர் சொல்லி கொடுத்த அந்த பெரிய கலைக்கு பேரு விலகி இருத்தல், டிட்டாச்மெண்ட். இது எப்படின்னா, தாமரை இலை மேல இருக்கிற தண்ணி மாதிரி. தண்ணி இலை மேல தான் இருக்கும், ஆனா ஒட்டாது. கண்ணன் சொல்றாரு, எஸ்ய ந அஹங்கிருத்தோ பாவோ புத்திர் எஸ்ய நலிப்யதே. அதாவது எவன் ஒருவன் நான் தான் செய்கிறேன் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாமலும் எதனோடும் ஒட்டாமலும் இருக்கானோ அவன்தான் உண்மையான சுதந்திரவாதி. ஒரு உறவுல இருந்து நீங்க விலகணும்னா அந்த மனுஷனை வில்லனா பார்க்காதீங்க. அவங்க செஞ்ச தப்பை நினைச்சு கோபப்படாதீங்க. அவங்கள ஒரு சாதாரண மனுஷனா பாருங்க. அவங்க கர்மாப்படி அவங்க நடந்துக்கிறாங்கன்னு நினைச்சுக்கோங்க. உங்களோட அன்பு அப்படியே இருக்கட்டும், ஆனா அந்த அன்போட சேர்ந்து வர்ற அந்த எதிர்பார்ப்பு பிடியை தளர்த்திருங்க. நாம ஏன் ஒருத்தரை துரத்தி போய் நிக்கிறோம்? ஏன்னா அவங்க இல்லாம நம்மால வாழ முடியாதுன்னு ஒரு மாயையே உருவாக்கி வச்சிருக்கோம். ஆனா கிருஷ்ணர் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் இயக்கிட்டு இருக்காரு. அவர் யாருக்காவது அடிமையா இருக்காரா? அவர் எல்லார்கிட்டையும் அன்பா இருக்காரு, ஆனா யாருக்காகவும் தம் பயணத்தை நிறுத்தல. அவரோட இந்த குணம்தான் நமக்கான பாடம். அன்புங்கிறது மற்றவங்களை அடிமைப்படுத்துறதில்ல, மற்றவங்களுக்கு அடிமையாகிறதும் இல்லை. நீங்க ஒருத்தரை நேசிக்கிறீங்கன்னா அவங்க விருப்பப்படி வாழ விடுறது தான் உன்னதமான அன்பு. ஒருவேளை அவங்க உங்களை விட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களா, சரி போயிட்டு வா, உனக்கு எது பிடிக்குமோ அதை செய் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். அந்த மனசு தான் கிருஷ்ணரோட மனசு. நம்ம லோக்கல் பாஷையில சொல்லணும்னா, ஒரு பழைய துணியை நாம கழட்டி போடுறோம்ல, அப்போ வருத்தப்படுறோமா? இல்ல, ஏன்னா அது பழசாயிடுச்சு, அதுக்கு மேல அதை உபயோகப்படுத்த முடியாதுன்னு நமக்கு தெரியும். அதே மாதிரி தான் சில உறவுகளும். அவங்க உங்க வாழ்க்கையில வர வேண்டிய காலம் முடிஞ்சு போச்சு. அவங்க உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய பாடத்தை சொல்லிக் கொடுத்துட்டாங்க. இனிமே அவங்க அத்தியாயம் உங்க வாழ்க்கை புத்தகத்துல இல்ல. அதையே திரும்ப தாள்களை திருப்பி பார்த்துட்டு இருந்தா புது அத்தியாயம் எப்படி ஆரம்பிக்கும்? விலகி இருத்தல்னா அழுதுகிட்டு மூளையில உட்கார்ந்துருக்கிறது இல்ல. உங்களோட வேலைகளை பார்க்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்யறது, உங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கிறது. ஆனா மனசுக்குள்ள அவங்க மேல எந்த கசப்பும் வச்சுக்க கூடாது. கசப்பு இருந்தா நீங்க இன்னும் அவங்களோட பிடியில தான் இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்போ அவங்கள நினைச்சா உங்களுக்கு கோபமோ அழுகையோ வராம ஒரு சாதாரண உணர்வு வருதோ அப்போதான் நீங்க உண்மையா விடுதலை அடைஞ்சிட்டீங்கன்னு அர்த்தம். கிருஷ்ணர் துரியோதனனை பார்க்கும்போதும் சரி, அர்ஜுனனை பார்க்கும்போதும் சரி, அவர் மனசு ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தர் மேல அளவு கடந்த பாசமோ இன்னொருத்தர் மேல அளவு கடந்த வெறுப்போ அவருக்கு கிடையாது. நாம ஒருத்தரை லவ் பண்றோம்னா அவங்க சந்தோஷத்தை தான் பார்க்கணும். அவங்க உங்க கூட இருந்தாதான் அவங்களுக்கு சந்தோஷம்னா அவங்க இருக்க போறாங்க. ஆனா உங்களை விட்டு போறது தான் அவங்களுக்கு நிம்மதினா அதை தடுக்கிறதுக்கு நாம யாரு? அந்த பக்குவம் தான் ஆன்மீகம்.
நான் இல்லாம நீ எப்படி நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற அந்த ஈகோ தான் நம்ம காயப்படுத்துது. அந்த ஈகோவை தூக்கி எறிஞ்சிட்டு நீ எங்க இருந்தாலும் நல்லா இருன்னு மனசார வாழ்த்திட்டு உங்க வேலையை பார்க்க போயிட்டே இருங்க. இதுதான் கிருஷ்ணர் காட்டும் வழி. அன்புங்கிறது ஒரு நதி மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கணும். ஒரு இடத்துல தேங்கி நின்னா அது குட்டையா மாறி நாற்றம் எடுக்கும். உங்க அன்பு ஒருத்தர்கிட்டயே தேங்கி நிக்குது, அதுதான் இப்ப வலியா மாறி நிக்குது. அந்த அணையை திறந்து விடுங்க. இந்த உலகத்துல அன்பு செலுத்த எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. உங்க அப்பா அம்மா, உங்க நண்பர்கள், ஏன் ஒரு சின்ன நாய்க்குட்டி கிட்ட கூட நீங்க அன்பை காட்டலாம். ஒரு மனுஷன்கிட்ட மட்டும் உங்க மொத்த அன்பையும் கொடுத்துட்டு அவர் போனதுக்கப்புறம் உலகமே இருட்டாயிடுச்சுன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். கண்ணன் குழல் ஊதுறப்போ அந்த இசையை எல்லாரும் கேட்டாங்க. ஆனா அவர் யாருக்காகவும் இசையை நிறுத்தல. அவர் பாட்டுக்கு வாசிச்சுக்கிட்டே இருந்தாரு. பிடிச்சவங்க வந்து கேட்டுட்டு போனாங்க, பிடிக்காதவங்க காதை மூடிக்கிட்டு போனாங்க. அதே மாதிரி உங்க வாழ்க்கையை நீங்க ஒரு அழகான இசையா மாத்துங்க. வரவங்க வரட்டும், போறவங்க போகட்டும். நீங்க உங்களோட அந்த டிட்டாச்மெண்ட் அப்படிங்கிற கவசத்தை போட்டுக்கோங்க. அந்த கவசம் இருந்தா எந்த துரோகமும் உங்களை அண்டாது, எந்த இழப்பும் உங்களை தவிக்க விடாது. அன்பு செய்யுங்க, ஆனா அடிமையாகாதீங்க. இதுதான் கிருஷ்ணர் நமக்கு கொடுத்த அந்த மாபெரும் ஆயுதம். விடுறது அப்படின்னு சொன்னாலே ஏதோ ஒரு பொருளை கையிலிருந்து கீழே போடுற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஆனால் மனசுக்குள்ள ஒட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு நினைவை விடுறதுங்கிறது ஒரு உயிரையே வெளியே விடுற மாதிரி வலியை கொடுக்கும். நாம் எதை விடுறதுக்கு கஷ்டப்படுறோம்? அந்த மனுஷனையா? இல்லை, அந்த மனுஷனோட நாம் செலவு பண்ண அந்த நேரத்தை, நாம் கண்ட கனவுகளை, நாம் போட்ட பிளானுகளை தான் விட முடியாமல் தவிக்கிறோம். கிருஷ்ணர் ஒரு விஷயத்தை தெளிவாக சொல்கிறாரு. தியாகாத் சாந்திரினந்தரம் 12.12. அதாவது தியாகம் செஞ்ச அடுத்த கணமே உனக்கு அமைதி கிடைக்கும்னு அர்த்தம். இங்கே தியாகம்னா ஏதோ பெரிய சொத்தை எழுதி வைக்கிறதில்ல. இது என்னோடது இல்லை அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள ஒரு முடிவெடுக்கிறது தான் தியாகம். ஒரு பறவை தான் முட்டையிலிருந்து குஞ்சு வெளியே வந்த உடனே அந்த முட்டை ஓட்டை உடைச்சிட்டு போயிடுது. அந்த ஓடு தான் இவ்வளவு நாளாக அந்த உயிரை பாதுகாத்துச்சு. ஆனால் அதுக்காக அந்த ஓட்டை தூக்கிக்கிட்டே அந்த பறவை பறக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் சில உறவுகளும். ஒரு காலத்தில் அது உங்களுக்கு பாதுகாப்பாக இருந்திருக்கலாம், சந்தோஷமாக இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ அது ஒரு காலி ஓடு. அதை உடைச்சிட்டு வெளியே வராமல் அந்த ஓட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தீங்கன்னா உங்களுக்கு மூச்சு தான் முட்டும். நாம் ஏன் பழைய நினைவுகளை கட்டிக்கிட்டு அழறோம்னா, அந்த நினைவுகள் தான் நம்ம அடையாளம்னு நாம் தப்பாக நம்புகிறோம். அவங்க எனக்கு இதை சொன்னாங்க, அன்னைக்கு அப்படி பேசுனாங்க அப்படின்னு ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஒரு சினிமா முடிஞ்சு போச்சுன்னா தேட்டரை விட்டு வெளியே வரணும். அங்கேயே உட்காந்து ஸ்க்ரீனை பார்த்துக்கிட்டு இருந்தா அடுத்த படம் அங்கே ஓடாது. உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். லெட்டிங் கோ அப்படிங்கிறது மறக்கிறது இல்லை, அது ஒரு அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்ளுதல். ஆமாம், இது நடந்துச்சு, இப்போ இது முடிஞ்சு போச்சு அப்படின்னு ஒத்திக்கிறது. கண்ணன் அர்ஜுனன் கிட்ட சொல்லுவார், அர்ஜுனா, நீ எதை கொண்டு வந்த இழப்பதற்குன்னு? நாம் எதையுமே கொண்டு வரல. அப்போ எதை நாம் இழக்கிறோம்? எல்லாம் இங்கேயே கிடைச்சது, இங்கேயே இருக்க போகுது. ஒருத்தர் உங்களை விட்டு போகிறாங்கன்னா அவங்க அவங்களோட விதியை கொண்டு போகிறாங்க. அவங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ண வந்திருக்காங்க. அவங்க சீன் முடிஞ்சு போச்சு, அவங்க கிளம்பிட்டாங்க. ஆனால் நீங்கள் டைரக்டர் சீட்டில் உட்காந்துட்டு ஏன் அந்த ஆக்டர் போயிட்டாருன்னு அழுதுகிட்டு இருந்தா படத்தோட மற்ற சீன்களை யார் எடுப்பா? மனசை ஒரு காலி அறை மாதிரி வச்சுக்கோங்க. பழைய குப்பைகளை நீங்கள் வெளியேற்றினா தான் புதுசாக அழகான சாமான்களை உள்ள வைக்க முடியும். அந்த பழைய ஆள் பற்றின நினைவுகள், அவங்க கொடுத்த கிஃப்ட்டு, அவங்க கூட போன இடங்கள், இது எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே பூட்டி வச்சிருக்கிறது ஒரு செத்துப்போன செடியை தொட்டியில் வச்சு தண்ணி ஊத்துற மாதிரி. அது துளிர்க்காது, ஆனால் அழுகி போய் நாத்தம் அடிக்கும். அந்த செடியை தூக்கி போடுறது தான் லெட்டிங்கோ. அதுக்கப்புறம் தான் அந்த தொட்டியில் ஒரு புது விதை போட முடியும். லெட்டிங்கோ பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ரகசியம் இருக்குது. அவங்க மேலே இருக்கிற கோபத்தை முதல்ல விடணும். அவங்க எனக்கு பண்ணது துரோகம், அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் சாபம் கொடுக்குற வரைக்கும் நீங்கள் அவங்களோட ஒரு கண்ணுக்கு தெரியாத கயித்துல கட்டப்பட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த துரோகத்தையும் ஏமாற்றத்தையும் ஒரு பாடமாக ஏற்றுக்கோங்க. சரிப்பா, நீ எனக்கு ஒரு நல்ல பாடத்தை சொல்லி கொடுத்துட்ட, உனக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு அவங்கள மனசார மன்னிச்சு அனுப்பிவிடுங்க. மன்னிப்புங்கிறது அவங்களுக்காக இல்லை, உங்களுக்காக. ஏன்னா ஒருத்தரை மன்னிக்காத வரைக்கும் நீங்கள் அவங்கள சுமந்துக்கிட்டே இருக்கீங்க. நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ விஷயங்களை நாம் கடந்து வந்திருக்கோம். எல்கேஜி படிக்கும்போது ஒரு பென்சில் தொலைஞ்சு போச்சுன்னு அன்னைக்கு அழுதுருப்போம். இன்னைக்கு அந்த பென்சிலை நினச்சி அழறோமா? இல்லை, ஏன்னா அதை தாண்டி நாம் வளர்ந்துட்டோம். அதே மாதிரி தான் இந்த உறவும். இன்னும் கொஞ்ச நாள் கழித்து திரும்பி பார்த்தா இதுக்காகவா இவ்வளவு அழுதோன்னு உங்களுக்கே சிரிப்பு வரும். அந்த பக்குவம் இன்னைக்கே வரணும்னா நீங்கள் பிடிய தளர்த்தணும். எதையுமே பிடிச்சு வைக்காதீங்க. காத்து மாதிரி எல்லாம் வரட்டும் போகட்டும். கிருஷ்ணர் கையில் இருக்கிற அந்த புல்லாங்குழல் தெரியுமா? அதுக்குள்ள ஒன்றுமே இருக்காது. அது ஒரு வெற்றிடம்.
அந்த வெற்றிடம் இருக்கிறதுனால தான் அதிலிருந்து இசை வருது. உங்க மனசுக்குள்ளேயும் அந்த பழைய குப்பைகளை வெளியேற்றிட்டு ஒரு வெற்றிடத்தை உருவாக்குங்க. அப்போதான் கடவுள் உங்களை ஒரு புல்லாங்குழலா மாத்தி அழகான இசையை வாசிப்பாரு. லெட்டிங்கோங்கிறது ஒரு முடிவு இல்லை, அது ஒரு அழகான தொடக்கம். எப்போ நீங்க வேணான்னு ஒன்றை விடுறீங்களோ அப்போதான் உங்களுக்கு தேவையானது உங்களை தேடி வரும். உடைஞ்ச மனசு உடனே ஒட்டிக்காது. அதுக்குன்னு ஒரு காலம் இருக்கு, ஒரு பாதை இருக்கு. நாம என்ன நினைக்கிறோம்னா, இன்னைக்கு அழுதா நாளைக்கே எல்லாம் சரியாயிடும்னு. ஆனா ஒரு பெரிய காயம் மாறுறதுக்கு எப்படி தழும்பு கட்டுமோ அதே மாதிரி தான் நம்ம மனசும். கிருஷ்ணர் சொல்வாரு, காலம்தான் எல்லாத்துக்கும் பெரிய மருந்து. ஆனா அந்த மருந்தை குடிக்கிறதுக்கு முன்னாடி நாம சில நிலைகளை கடந்து தான் ஆகணும். இது ஒரு படிக்கட்டு மாதிரி. ஒரு படி ஏறினாத்தான் அடுத்த படிக்கு போக முடியும். முதல் நிலை மறுப்பு, டினையல். இல்ல, அவங்க என்னை விட்டு போக மாட்டாங்க, கண்டிப்பா திரும்ப வருவாங்க, இது சும்மா ஒரு சின்ன சண்டை தான் அப்படின்னு நம்ம மனசை நாமளே ஏமாத்திக்கிறது. கிருஷ்ணர்கிட்ட அர்ஜுனன் கண்ணாக என் சொந்தக்காரங்களையெல்லாம் நான் எப்படி கொல்லுவேன், போர் வேணாம் நான் போயிடுறேன்னு சொன்னாரே, அதுவும் ஒரு வகை மறுப்பு தான். உண்மையை ஏத்துக்க பயந்துட்டு ஓடுறது. ஆனா எவ்வளவு காலம்தான் ஓட முடியும்? நிஜம் ஒரு நாள் உங்க முன்னாடி வந்து நிற்கும் போது அந்த வலி இன்னும் அதிகமா இருக்கும். ரெண்டாவது நிலை கோபம், ஆங்கர். நான் அவங்களுக்கு எவ்வளவு செஞ்சேன், எனக்கு போய் இப்படி பண்ணிட்டாங்களே, அவங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னு உலகத்து மேலையும் அந்த நபர் மேலையும் பயங்கரமான காண்டு வரும். இந்த இடத்துல தான் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கோபம்ங்கிறது ஒரு எரிமலை மாதிரி. அது மற்றவங்கள சுடுதோ இல்லையோ உங்களை முதல்ல சாம்பலாக்கிடும். கண்ணன் சொல்றாரு, குரோதாத் பவதி சம்மோகக. கோபத்துல இருந்து மயக்கம் வரும், மயக்கத்துல இருந்து அறிவு அழியும். அதனால கோபப்படுறதுல தப்பில்லை, ஆனா அந்த தீய மனசுக்குள்ளேயே வளர்த்துக்கிட்டே இருக்காதீங்க. மூணாவது நிலை பேரம் பேசுதல், பார்கெனிங். கடவுளே, அவங்க மட்டும் திரும்ப வந்துட்டா நான் இனிமே இப்படி இருப்பேன் அப்படி இருப்பேன் அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு டீல் போடுறது. இல்லனா அந்த நபர்கிட்டயே போய் ப்ளீஸ் எனக்காக ஒரு சான்ஸ் கொடுன்னு கெஞ்சுறது. இது நம்மளோட பலவீனத்தோட உச்சக்கட்டம். இல்லாத ஒண்ணுக்காக நாம நம்மளையே கீழே இறக்கிக்கிறது. ஆனா இதுவும் ஹீலிங் ப்ராசஸ்ல ஒரு பகுதி தான். இந்த இடத்துல தான் நாம புரிஞ்சுக்கணும், போனது போனது தான். காத்துல போன பட்டத்தை திரும்ப கூப்பிட்டா வராது. நாலாவது நிலை சோர்வு, டிப்ரெஷன். இதுதான் ரொம்ப கஷ்டமான இடம். கோபம் போயிடும், கெஞ்சிறது நின்னுடும், அப்புறம் ஒரு பெரிய பால் வெளி வந்து நிற்கும். எதையும் செய்ய பிடிக்காது, யாரையும் பார்க்க பிடிக்காது, இருட்டு அறைக்குள்ளேயே கிடக்க தோணும். ஆனா கிருஷ்ணர் ஒன்று சொல்றாரு, இருட்டு அதிகமா இருந்தா விடியல் சீக்கிரம் வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த சோர்வுங்கிறது உங்க மனசு தன்னைத்தானே சுத்தப்படுத்துற ஒரு நேரம். கண்ணீர் வழியா உங்க மனசுல இருக்கிற பாரம் எல்லாம் இறங்கிட்டு இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. அழுது விடிங்க, ஆனா அங்கேயே தங்கிடாதீங்க. அஞ்சாவது நிலைதான் ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ். சரி, முடிஞ்சு போச்சு, இனிமே அவங்க வரப்போறதில்ல, என் வாழ்க்கை இப்போ இப்படிதான் இருக்கு, இதை வச்சு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு நீங்க நிதானமா யோசிக்க ஆரம்பிக்கிற அந்த புள்ளிதான் உண்மையான வெற்றி. இங்கதான் கிருஷ்ணர் உங்களை கை தூக்கி விடுவாரு. எழுந்து நில்லு, உன்னோட கடமையை செய் அப்படின்னு கீதையை ஆரம்பிப்பாரு. இந்த 5 நிலைகளையும் நீங்க கடந்துதான் ஆகணும். இதுல எந்த படியையும் தாண்டி குதிக்க முடியாது. ஒவ்வொரு நிலையும் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கும். வலி இருக்குன்னா நீங்க உயிரோட இருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த வலி குறையுதுன்னா நீங்க வளர்றீங்கன்னு அர்த்தம். காயமே படாத மனுஷன் எதையுமே கத்துக்க மாட்டான். ஆனா காயம் பட்டு குணமான மனுஷன் ஒரு மகாத்மாவா மாறிடுவான். ஏன்னா அவனுக்கு தெரியும் எது நிலையானது எது நிலையற்றதுன்னு. இப்போ நீங்க இந்த ஹீலிங் பயணத்துல எத்தனாவது படியில இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க. கோபத்துல இருக்கீங்களா இல்ல சோர்வுல இருக்கீங்களா? எதுவா இருந்தாலும் சரி, அதை அப்படியே ஏத்துக்கோங்க, அதை எதிர்க்காதீங்க. கடல் அலை அடிக்கும்போது நாம அதை எதிர்த்து நின்னா அது நம்ம கீழே தள்ளும். ஆனா அந்த அலையோட சேர்ந்து நாம மிதந்தா அதுவே நம்ம கரைக்கு கொண்டு போய் சேர்க்கும். உங்க உணர்வுகளும் அப்படித்தான். அழுக வந்தா அழுங்க, கோபம் வந்தா கத்துங்க. ஆனா எல்லாத்தையும் ஒரு கட்டத்துல மூட்டை கட்டி வச்சுட்டு இன்னைக்கு ஒரு புது நாள்னு சொல்லிட்டு வெளியே வாங்க. கிருஷ்ணர் எப்போவும் உங்க கூடவே தான் இருக்காரு. ஆனா நீங்க பழைய நினைவுகள்ல மூழ்கி இருக்கும்போது அவரோட கரம் உங்களுக்கு தெரியாது. எப்போ நீங்க தலையை தூக்கி பார்க்கறீங்களோ அப்போ அவர் உங்களை இழுத்து அணைச்சுப்பாரு. மனசு ஒரு பக்கம் தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நாம என்ன பண்றோம்னா எல்லார்கிட்டையும் போய் நம்ம கதையை சொல்லி புலம்புறோம். அவங்க எனக்கு இப்படி பண்ணிட்டாங்க, நான் எவ்வளவு நல்லா இருந்தேன் தெரியுமா அப்படின்னு திரும்ப திரும்ப அதையே பேசுறோம். ஆனா பேச பேச அந்த காயம் ஆறாது, இன்னும் அதிகமாகும்.
இங்க தான் மௌனம் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்தி நமக்கு தேவைப்படுது. கிருஷ்ணர் மௌனத்தை பத்தி ஒரு ஆழமான விஷயம் சொல்லுவாரு. மௌனம் சைவ அஸ்மி குஹ்யானாம் 10.38. ரகசியமான விஷயங்கள்ல நான் மௌனமா இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. மௌனம்னா சும்மா வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது இல்ல, மனசுக்குள்ள எதையும் விவாதிக்காம அமைதியா இருக்கிறது. நாம ஏன் அவ்வளவு பேசுறோம்னா மத்தவங்க கிட்ட இருந்து ஒரு அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறோம். ஆமாம்பா நீ செஞ்சது சரிதான், அவங்க பண்ணதுதான் தப்புன்னு யாராவது சொல்ல மாட்டாங்களான்னு ஏங்குறோம். ஆனா அந்த பேச்சு உங்களுக்கு ஒரு தற்காலிக ஆறுதலை தருமே தவிர நிரந்தர நிம்மதியே தராது. ஒரு அழுக்கு தண்ணி இருக்கிற பாத்திரத்தை அப்படியே அசையாம வச்சாதான் அந்த அழுக்கெல்லாம் அடியில தங்கி தண்ணி மேல தெளிவா வரும். நீங்க அதை ஆட்டிக்கிட்டே இருந்தா அழுக்கு கலந்துக்கிட்டே தான் இருக்கும். உங்க மனசும் அந்த பாத்திரம் மாதிரி தான். அமைதியா இருங்க, மௌனமா அந்த வலியை வேடிக்கை பாருங்க. இந்த மௌனத்தோட அடுத்த கட்டம் தான் அக்செப்டன்ஸ், அதாவது ஏத்துக்கிறது. ஆமா இது நடந்துருச்சு அப்படின்னு ஒரு முழு புள்ளிய வைக்கிறது. நாம ஏன் துடிக்கிறோம் தெரியுமா? நடந்த ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைக்கிறோம். அன்னைக்கு நான் அப்படி பேசியிருக்க கூடாது, அன்னைக்கு மட்டும் நான் அங்க போகாம இருந்திருந்தா அப்படின்னு கற்பனையில காலச்சக்கரத்தை பின்னாடி சுத்துறோம். ஆனா கண்ணன் சொல்றாரு, கடந்து போனது தான், அதை உன்னால 1 மில்லிமீட்டர் கூட மாத்த முடியாது. நீங்க எப்போ நடந்தது நடந்துருச்சு இனிமே என்ன அப்படின்னு ஏத்துக்கிறீங்களோ அப்பவே உங்க பாரத்துல பாதி இறங்கிடும். ஒரு பெரிய மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். நீங்க மழையை திட்டிக்கிட்டே இருந்தா மழை நின்னுடுமா? இல்ல, மழையை திட்டுறதுனால உங்களுக்கு தான் எனர்ஜி வேஸ்ட். அதுக்கு பதிலா சரி மழை பெய்யுது அப்படின்னு ஏத்துக்கிட்டு ஒரு கொடையை பிடிச்சுக்கிட்டு உங்க வேலையை பார்க்க போறது தான் புத்திசாலித்தனம். அதே மாதிரி தான் வாழ்க்கையில வர்ற இழப்புகளும். அவங்க போயிட்டாங்க, அவங்க துரோகம் பண்ணிட்டாங்க, இதெல்லாம் ஒரு பேய் மழை மாதிரி. அதை தடுக்க முடியாது. ஆனா அந்த மழையில நனையாம இருக்கிறதும் நனைஞ்சாலும் சீக்கிரம் தொடக்கிறதும் உங்க கையில தான் இருக்கு. ஏத்துக்கிறது அப்படிங்கிறது பலவீனம் இல்லை, அதுதான் உலகத்திலேயே பெரிய பலம். ஒருத்தர் உங்களை அசிங்கப்படுத்திட்டாங்களா? சரி, அவங்க பார்வைக்கு நான் அப்படி தெரியுறேன்னு ஏத்துக்கோங்க. ஒரு உறவுல தோல்வி அடைஞ்சிட்டீங்களா? ஆமா, நாங்க 2 பேரும் ஒத்து போகல அப்படின்னு ஏத்துக்கோங்க. எப்போ நீங்க நியாயம் பேசாம காரணங்கள் தேடாம உண்மையை அப்படியே ஏத்துக்கிறீங்களோ அப்போ உங்க மனசு ஒரு ஆழமான அமைதிக்குள்ள போகும். அந்த அமைதியில தான் உங்களுக்கு புத்தி வேலை செய்யும். மௌனமா இருக்கும்போது தான் உங்களுக்குள்ள இருக்கிற இறைவனோட குரல் கேட்கும். நீங்க சத்தம் போட்டு அழுதுகிட்டு இருந்தா கிருஷ்ணர் சொல்ற ஆறுதல் வார்த்தைகள் உங்க காதுல விழாது. அர்ஜுனன் தேர்தட்டுல வில்லையும் அம்பையும் போட்டுட்டு அமைதியா மௌனமா கிருஷ்ணரோட முகத்தை பார்த்தான் பாருங்க. அந்த வினாடியில தான் கீதை பிறந்துச்சு. உங்க வாழ்க்கையிலையும் ஒரு புது கீதை பிறக்கணும்னா நீங்க மௌனத்தை கடைபிடிக்கணும். மத்தவங்க மேல பழி போடுறத நிறுத்திட்டு, இறைவா இது உன்னோட விருப்பம்னா நான் இதை ஏத்துக்கிறேன் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சு பாருங்க. அந்த நிமிஷமே உங்க மனசு லேசாகிடும். இந்த உலகம் ஒரு பெரிய மேடை. இங்க வர்ற எல்லாரும் அவங்க ரோலை நடிச்சிட்டு போறாங்க. சில பேர் உங்களுக்கு நல்லதை செய்வாங்க, சில பேர் கெட்டதை செய்வாங்க. ஆனா எல்லாருமே உங்களுக்கு ஏதோ ஒன்னு சொல்லி கொடுக்க வந்தவங்க தான். மௌனமா இருந்து அந்த பாடத்தை கவனிங்க. ஏத்துக்கிற மனப்பக்குவத்தை வளர்த்துக்கோங்க. ஏன் இப்படி அப்படின்னு கேட்கறத விட சரி இதிலிருந்து நான் என்ன கத்துக்கலாம் அப்படின்னு கேளுங்க. இந்த மௌனம் உங்களை ஒரு முதிர்ச்சியான மனுஷனா மாத்தும். அதுக்கப்புறம் உங்களால யாராலையும் அசைக்க முடியாது. மனசு உடைஞ்சு அழுதது போதும்னு தோணும் ஒரு கட்டம் வரும் பாருங்க, அதுதான் ஒரு மனுஷனோட உண்மையான மறுபிறப்பு. இவ்வளவு நாள் ஒரு இருட்டு குகைக்குள்ள இருந்த மாதிரி இருந்திருக்கும். ஆனா மெல்ல மெல்ல ஒரு சின்ன வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த வெளிச்சம் வெளியிருந்து வரல, உங்களுக்குள்ள இருந்தே வருது. கிருஷ்ணர் கீதையில ஒரு தைரியமான வார்த்தையை சொல்வாரு. நஹு கல்யாண கிருத் கஷ்சித் துர்கதிம் தாத்த கச்சதி. அதாவது நல்லதை செய்கிறவன் ஒருபோதும் அழிய மாட்டான், அவனுக்கு கெடுதல் நடக்காதுன்னு அர்த்தம். நீங்க உண்மையா இருந்தீங்க, மற்றவங்களுக்கு நல்லது தான் நினைச்சிங்கன்னா இந்த வீழ்ச்சி தற்காலிகமானது தான். ஒரு பந்து எவ்வளவு வேகமா தரையில அடிக்குதோ அவ்வளவு வேகமா மேலே எழும்பி வரும். உங்க வாழ்க்கையும் இப்போ தரையில அடிபட்ட மாதிரி தான் இருக்கு. ஆனா அந்த அடிதான் நீங்க உயர பறக்கிறதுக்கான வேகத்தை கொடுக்க போகுது. நாம ஏன் பயப்படுறோம்னா பழையபடி நம்மால சிரிக்க முடியுமா, பழையபடி மற்றவங்களை நம்ப முடியுமான்னு ஒரு சந்தேகம் வரும். ஆனா ஒரு விஷயம் கவனிங்க, உடைஞ்சு போன எலும்பு கூடும்போது முன்ன விட ரொம்ப பலமா கூடுமா. அதே மாதிரி தான் காயப்பட்டு தேறின மனசு இருக்கே, அது ரொம்ப பக்குவமானது, ரொம்ப வைரம் பாஞ்சது. அது அவ்வளவு சீக்கிரம் எதற்கும் அசையாது. இப்போ உங்க மனசுல ஒரு தெளிவு வந்திருக்கும். யாருக்காகவும் என் வாழ்க்கையை நான் நிறுத்திக்க கூடாது அப்படிங்கிற அந்த வைராகியம்தான் உங்களை எழுந்து நிற்க வைக்கும்.
கிருஷ்ணர் தேர் ஓட்டும்போது எத்தனை அம்புகள் அவர் மேலே பட்டுச்சு, ஆனால் அவர் சிரிச்சுக்கிட்டே தான் இருந்தார். ஏன்னா அவருக்கு தெரியும் இதெல்லாம் ஒரு விளையாட்டுன்னு. நீங்களும் உங்கள் கஷ்டங்களை ஒரு கேமாக பார்க்க ஆரம்பிங்க. வாழ்க்கை என்னை தள்ளி பார்த்துருக்கு, ஆனால் நான் விழமாட்டேன்னு ஒரு பிடிவாதம் வேணும். அந்த பிடிவாதம் தான் உங்களை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகும். நாம் ஏன் பழைய நினைவுகளை தோண்டி தோண்டி எடுக்கிறோன்னா, அங்கே ஏதோ தொலைஞ்சு போனதா நினைக்கிறோம். ஆனால் உண்மையில் அங்கே ஒன்றுமே இல்லை. தொலைஞ்சது உங்களோட நிம்மதி தான். அதை தேடி நீங்கள் வெளியே போக தேவையில்லை. உங்கள் வேலைகளில் உங்கள் கவனத்தை திருப்புங்க. ஒரு புது கலையை கற்றுக்கோங்க. ஒரு செடியை நட்டு வளர்த்துங்க. இல்லைன்னா 4 பேருக்கு நல்லது செய்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்குங்க. நீங்கள் மற்றவங்களுக்கு உதவ ஆரம்பிக்கும்போது தான் உங்கள் காயம் எவ்வளவு சின்னதுன்னு உங்களுக்கு புரியும். உங்களை விட பெரிய கஷ்டத்தில் இருக்கிறவங்கள பார்க்கும்போது பரவாயில்ல, நான் எவ்வளவோ மேலே அப்படிங்கிற அந்த ஒரு நன்றி உணர்வு, கிராட்டிடியூட் பிறக்கும். எல்லாரும் உங்களை விட்டு போயிருக்கலாம், ஆனால் நீங்கள் உங்களை விட்டு போகலையே. நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கீங்க. உங்களுக்குள்ள இன்னும் அந்த அன்பு மிச்சம் இருக்கு. அந்த அன்பை இப்போ உங்கள் மேலே காட்டுங்க. இவ்வளவு நாளாக மற்றவங்களுக்காக அழுது அழுது உங்கள் உடம்பையும் மனசையும் உருக்கிட்டீங்க. இப்போ அந்த உடம்பை கவனிங்க. அந்த மனசுக்கு நல்ல விஷயங்களை கொடுங்க. ஒரு பாட்டு கேளுங்க, ஒரு லாங் டிரைவ் போங்க, இல்லைன்னா நிம்மதியாக தூங்குங்க. நீங்கள் உங்களை நேசிக்க ஆரம்பிக்கிற அந்த நொடி இந்த உலகமே உங்களை நேசிக்க தொடங்கும். கிருஷ்ணர் சொல்கிற ஒரு பெரிய தத்துவம் புத்தாத்மா, அதாவது தூய்மையான ஆன்மா. எல்லா வலிகளையும் தாண்டி எல்லா கசப்புகளையும் துப்பிட்டு வெறிய வர்ற அந்த ஆன்மா கங்கை மாதிரி சுத்தமானது. இப்போ நீங்கள் அந்த பாதையில் தான் இருக்கீங்க. பழசை பற்றி பேசுகிறத நிறுத்துங்க. யார் அவங்க எப்படி பண்ணாங்கன்னு ஆராய்ச்சி பண்ணாதீங்க. அது ஒரு முடிஞ்சு போன மர்ம நாவல் மாதிரி. அதை மூடி வச்சுட்டு ஒரு புது வெள்ளைத்தாள் எடுத்து உங்கள் வாழ்க்கையோட அடுத்த அத்தியாயத்தை எழுத ஆரம்பிங்க. மனசு மீண்டும் எழும்போது ஒரு அமைதி வரும். அது ஒரு மயான அமைதி இல்லை, அது ஒரு போர்க்களத்தில் வெற்றி பெற்ற வீரனோட அமைதி. நீங்கள் இப்போ ஒரு வெற்றியாளர். ஏன்னா இந்த வலியால் நீங்கள் சாகலை, மாறாக நீங்கள் வளர்ந்துருக்கீங்க. உங்கள் கண்ணில் இப்போ ஒரு முதிர்ச்சி இருக்கும். உங்கள் சிரிப்பில் ஒரு ஆழம் இருக்கும். இந்த உலகத்தில் எதையுமே இழந்தாதான் அதோட மதிப்பு தெரியும். நீங்கள் உங்களை இழந்தீங்க, இப்போ உங்களையே திரும்ப கண்டுபிடிச்சிருக்கீங்க. இது எவ்வளவு பெரிய சந்தோஷம் தெரியுமா? கண்ணன் உங்கள் முன்னாடி நின்று கைத்தட்டி உங்களை வரவேற்கிறான். வா மகனே, மகளே, உன்னோட உண்மையான வாழ்க்கை இப்பதான் ஆரம்பிக்குதுன்னு சொல்றான். பார்ட் 10. ஒரு அசுரத்தனமான கம்பேக். ஸ்ட்ராங் கம்பேக் மைண்ட் செட். வாழ்க்கையில் அடி வாங்கிறது ஒன்றும் அவமானம் கிடையாது. ஆனால் அடி வாங்கிட்டு அதே இடத்துல படுத்து கிடக்கிறது தான் பெரிய தப்பு. இப்போ நாம் இருக்கிற இந்த இடம்தான் நம்மளோட லான்ச்சிங் பேட். ராக்கெட் மேலே பறக்கணும்னா முதல்ல நெருப்பு கீழே எரியணும். உங்கள் மனசுக்குள்ள இப்போ எரியிற அந்த வலி தான் உங்களை உயரத்துக்கு தூக்கிட்டு போக போகிற எரிபொருள். கிருஷ்ணர் கீதையோட கடைசியில் ஒரு சூப்பரான வார்த்தையை சொல்லுவார். எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ எத்திர பார்த்தோ தனுர்தரஹ். அதாவது, எங்கெல்லாம் மன உறுதி இருக்கோ, எங்கெல்லாம் தர்மம் இருக்கோ, அங்கெல்லாம் வெற்றியும் செல்வாக்கும் தானாவே வந்து சேரும். இப்போ உங்களோட கம்பேக் எப்படி இருக்கணும் தெரியுமா? உங்களை வேணான்னு சொன்னவங்க, உங்களை மதிக்காதவங்கெல்லாம் உங்களை பார்த்து ஆச்சரியப்படணும். ஆனால் அவங்க முன்னாடி உங்களை நிரூபிக்கணும்னு நீங்கள் எதுவும் செய்யக்கூடாது. நீங்கள் உங்களுக்காக வாழணும், உங்கள் சந்தோஷத்துக்காக ஜெயிக்கணும். பழி வாங்கிறது அப்படிங்கிறது அவங்கள விட மோசமாக நடந்துக்கிறது இல்லை. அவங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நீங்கள் ஒரு பெரிய இடத்துக்கு போய் அவங்கள சுத்தமாக மறந்துட்டு நிம்மதியாக இருக்கிறது தான் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்குற ஆகச்சிறந்த தண்டனை. ஒரு ஸ்ட்ராங் மைண்ட் செட்டுக்கு 3 விஷயம் முக்கியம். முதல்ல ஃபோக்கஸ். இவ்வளவு நாள் உங்கள் கவனம் மற்றவங்க மேலே இருந்துச்சு. இப்போ உங்கள் கவனம் உங்கள் உடம்பு, உங்கள் அறிவு, உங்கள் தொழில், உங்கள் லட்சியம், இது மேலே மட்டும்தான் இருக்கணும். 2வது கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் உத்வேகமாக இருந்துட்டு அப்புறம் பழையபடி ஆகிடக்கூடாது. தினமும் ஒரு சின்ன அடியாவது எடுத்து வைக்கணும். 3வது ஃபியர்லெஸ்னஸ். இனிமே இழக்கிறதுக்கு என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு ஒரு துணிச்சல் வரும் பாருங்க. அந்த துணிச்சல் தான் கிருஷ்ணரோட விஸ்வரூபம். நாம் ஏன் ஜெயிக்கணும்? ஏன்னா நாம் ஒரு பொக்கிஷம். கண்ணன் நம்மளை சும்மா படைக்கல, நமக்குள்ள ஒரு பெரிய திறமையை ஒளிச்சு வச்சிருக்காரு. அந்த திறமையை வெளியே கொண்டு வர்றது தான் இப்போ உங்க ஒரே வேலை. உங்க சிரிப்பு மற்றவங்களுக்கு எரிச்சலை கொடுக்கலாம், ஆனால் உங்க வெற்றி மற்றவங்களுக்கு பாடமா இருக்கணும். ஒரு வைரம் எப்படி உருவாகுது தெரியுமா? நிலத்துக்கு அடியில் பயங்கரமான அழுத்தத்தையும் சூட்டையும் தாங்கிட்டு தான் அது வைரமா வெளியே வருது. இப்போ நீங்க அனுபவிச்ச அந்த மன அழுத்தம் உங்களை ஒரு வைரமா மாத்திருக்கு.
இப்போ நீங்க மின்ன வேண்டிய நேரம். உங்க கம்பேக்ல பழைய ஆட்களுக்கு இடம் கொடுக்காதீங்க. பழைய கதையை திரும்ப பேசாதீங்க. யாராவது வந்து அவங்கள பத்தி பேசினா கூட அவங்க யாருன்னு கேட்குற அளவுக்கு உங்க மனசுல இருந்து அவங்கள டெலீட் பண்ணுங்க. உங்க வாழ்க்கை ஒரு அழகான நந்தவனம். அங்க விஷச்செடிகளுக்கு இனிமே இடமே இல்லை. கண்ணன் சொன்ன மாதிரி நடந்தது எல்லாம் நன்மைக்கே. அந்த ஏமாற்றம் நடக்கலன்னா உங்களுக்கு இந்த வைராக்கியம் வந்திருக்காது. அந்த வலி இருக்கலன்னா நீங்க இவ்வளவு தெளிவா ஆகிட மாட்டீங்க. சோ அந்த துரோகத்துக்கு ஒரு பெரிய நன்றியை சொல்லிட்டு வேகமா முன்னாடி நடங்க. நிமிர்ந்து நில்லுங்க. உங்க கண்ணுல ஒரு தீர்க்கம் இருக்கணும். உங்க பேச்சுல ஒரு அதிகாரம் இருக்கணும். எப்போ நீங்க மத்தவங்களோட அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறத நிறுத்துறீங்களோ அப்பவே நீங்க ஒரு ராஜாவா ராணியா மாறிடுறீங்க. இந்த உலகம் ஜெயிக்கிறவங்க பின்னாடி தான் ஓடும். நீங்க ஜெயிச்சிட்டு முன்னாடி ஓடுங்க. இந்த உலகம் உங்க பின்னாடி வரும். அப்ப தெரியும், அன்னைக்கு நீங்க அழுத ஒவ்வொரு சொட்டு கண்ணீரும் இப்போ உங்களுக்கு ஒரு முத்து மாலையா மாறி இருக்குன்னு. கடைசியா ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிருஷ்ணர் எப்பவும் அர்ஜுனன் கூடவே தான் இருந்தாரு. ஆனா போர் பண்ண வேண்டியது அர்ஜுனனோட வேலை. அதே மாதிரி கடவுள் உங்க கூடவே தான் இருக்காரு. ஆனா உங்க வாழ்க்கை போர்க்களத்துல வில் எடுத்து போராட வேண்டியது நீங்க தான். அந்த போராட்டம் ஒரு வெறியோட இருக்கணும். அந்த வெறி அழிவுக்கானது இல்ல, ஆக்கத்துக்கானது. உங்களை செதுக்கிக்கோங்க, உங்களை புதுப்பிச்சுக்கோங்க. ஒரு சிங்கம் தூங்கி எழுந்தா எப்படி ஒரு கர்ஜனை கொடுக்குமோ அப்படி